அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனைகளை முறைகேடாக ஒதுக்கீடு செய்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமி, ஜாஃபர் சேட் உட்பட 7 பேர் மீது 2013ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கின் குற்றச்சாட்டு பதிவை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது சென்னை சிறப்பு நீதிமன்றம். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் விருப்ப உரிமை ஒதுக்கீட்டின் கீழ் அப்பொழுது IPS அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட்டின் மனைவி பர்வீன் உட்பட சிலருக்கு திருவான்மையூரில் 3457 சதுர அடி மற்றும் 4763 சதுர அடி வீட்டு மனைகளை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்தது. இந்த நிலங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதித்ததாக அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, ஜாஃபர் சேட், அவரது மனைவி பர்வீன், முருகையா, ராஜமாணிக்கம் உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 2013ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. அமைச்சர் ஐ பெரியசாமி தவிர மற்றவர்களில் சிலரை விடுவித்தும் சிலர் மீதான வழக்கை ரத்து செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு, சென்னை MP MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு விசாரணை செய்தது. அப்பொழுது அமைச்சர் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராகவில்லை. அவர் தரப்பில் ஆஜராக விலக்கு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றச்சாட்டு பதிவுக்காக வழக்கு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.